ஒன்று திருப்பரங்குன்றம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடு அப்படின்னு கருதப்படுது. அது மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றம் ஒரு சட்டமன்ற தொகுதியும் கூட. அந்த கான்டெக்ஸ்ட்டில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டது போல் இங்கே பிரச்சனைக்குரிய விஷயம் தர்கா அல்ல. தர்காவுக்கும் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. தீபத்தூண் ஏற்றப்படுவது அப்படிங்கிறது 100 ஆண்டுகளாக இல்லை. ஒரு சேனலில் பார்த்துருந்தேன், ரொம்ப வருஷமாக ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க, 100 வருஷமாக ஏற்றப்படாத இடத்துல இப்போ ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது, இப்போ இன்றைக்கி ஏற்றப்படலை அப்படிங்கிறத அந்த புரிஞ்சிக்க வேண்டிய அந்த கான்டெக்ஸ்ட்டு. அப்போ வந்து ஒரு 100 வருஷமாக ஏற்றப்படலை அப்படிங்கும்போது அதற்கும் தர்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லும்போது, நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாகவே பார்வையிட்டு வந்து சொல்லக்கூடிய விஷயம் 15 மீட்டருக்கு அப்பால் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்குள்ளே, தர்காவுடைய காம்பவுண்டுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய பெருமக்களில் யார் ஒருத்தரும் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. தர்காவுடைய நிர்வாகிகளோ மற்றவர்களோ இஸ்லாமிய பேரியக்கங்களைச் சேர்ந்த யாரோ ஒருத்தரோ இதற்கு வந்து எதிர்ப்பே தெரிவிக்கலை. எதிர்ப்பு வந்து ஆச்சரியகரமாக இந்து சமய அறநிலைத்துறையிட்டு வருது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தீபத்தூண் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது. அவங்க வந்து அந்த தூணில் வந்து ஏற்றணுமா வேண்டாமான்னா ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஏற்றலாமா வேண்டாமாங்கிறதுக்கான எளிமையான பதில் அந்த தூணுடைய பேர்லேயே இருக்குது. அது என்ன தூண்? விளக்குத்தூண், தீபத்தூண், அவ்வளோதான். தீபத்தூண்கிறது எதுக்கு இருக்குது? இந்த தீபம் ஏற்றுவதற்காக தான் இருக்குது. அந்த தீபம் எப்போ ஏற்றப்படும்? நம்ம பார்த்துருக்கோம், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்வது போல் முருகனுடைய கோயிலில், சைவ மதத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்களில் எல்லா இடங்கள்லையுமே இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்படுகிறது. அப்போ அதுதான் ஏற்றுவதற்கான இடம்.